ஷேம் ஆன் யூ ஸ்டாலின். இது இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவு ஹேஷ்டாக். அவர் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது யாரிடம் அப்படின்னு அந்த மாணவி சொல்கிற குற்றச்சாட்டில் இன்னொருத்தர் இருக்கார். அந்த இன்னொருத்தர் யார்? செல் நம்பர் எடுத்து உங்கள் தந்தைக்கு இந்த வீடியோ ஒன்று அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ரைட்டுங்க, சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வேக எடுக்கிறீங்க, முன்னாடியே பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஐயா அமைச்சர் ரொம்ப தாழ்மையாக கேட்டோம், எல்லாத்துக்கும் தெரியும். அதை சொல்லி தான் நீங்கள் வாக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத நம்பி ஏன் அதிமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடக்கூடாது? வணக்கம், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஷேம் ஆன் யூ ஸ்டாலின். இது இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவு ஹேஷ்டாக். ஏன் இந்த பதிவு? அதாவது திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திமுக தலைவர், திமுகவினர் எல்லாம் ஓங்கி குரல் கொடுத்துட்ருக்காங்க. கூட்டணி கட்சியும் ஓங்கி குரல் கொடுக்கும்போது எல்லாருக்கும் மேலக்கூடிய சந்தேகம் மாணவி கொடுத்த வாக்குமூலம். இப்போ எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டது என்னென்னா, அதாவது ஒரு சாயங்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் வீடியோவை காட்டி மிரட்டுறாரு. அவங்க தந்தைக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவை உங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனா அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாணவியும் அவருடைய காதலரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாதாரணமாக எழக்கூடிய சந்தேகம், சாயங்காலத்துக்கு மேலே யாரையும் செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டாங்களே, எப்படி அதையும் மீறி இவர் உள்ளே வந்தார்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ யார் வேணால் உள்ளே போகலாம் அப்படின்னா அங்கே பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அந்த பாதுகாப்பை சரி செய்ய வேண்டியது யார் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒன்று. ரெண்டாவது, அவர் மிரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த செல்ஃபோன் அந்த மாணவியிட்டிருந்து பிடுங்கி அவங்க தந்தையோடைய அந்த செல் நம்பர் எடுத்து உங்கள் தந்தைக்கு இந்த வீடியோ ஒன்று அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ அவருக்கு இன்னொரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாணவியை நான் மிரட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடென்டி கார்டெல்லாம் பறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஊருக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அந்த மாணவி சொல்லுது. இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ குற்றம்னு அந்த சினிமாவில் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக ஒரு கல்லூரிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவியிட்டிருந்து அந்த இதெல்லாம் பிடுங்கி அதை வீடியோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்புவேன், பதிவாளருக்கு அனுப்புவேன்னு சொல்ல யார் அந்த தைரியம் எப்படி வந்தது? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ ஒருத்தரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது யாரிடம் அப்படின்னு அந்த மாணவி சொல்கிற குற்றச்சாட்டில் இன்னொருத்தர் இருக்கார். அந்த இன்னொருத்தர் யார்? தொடர்ந்து நம்ம சொல்கிறதுனா இந்த விஷயத்தை ரொம்ப விலாவரியாக பேசி நம்ம ரொம்ப கஷ்டமாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி அமையும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த சம்பவத்தை விரிவாக விசாரித்து இன்னொரு குற்றவாளியும் கைது செய்ய வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போ சொல்லியிருக்காங்க கடுமையான தண்டனை வாங்கி தருவோன்னு. கடுமையான தண்டனை வாங்கி தந்தால்தான் அடுத்தவர்கள் யாரும் இந்த மாதிரி குற்றங்களை இழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வரும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதுவே ஒரு அச்சுறுத்தலாக ஆகுது. அப்படிங்கும் போது எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் நாம் தான் நினைக்க தோணுது. இப்போ அந்த எஃப்ஐஆரில் இருக்க முழு விவரங்களையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் சம்மந்தப்படல, அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலம். இரண்டாவதாக இன்னொருத்தர் இருக்கார். அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வேகமாக எடுக்கிறோன்னு. ரைட்டுங்க, சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வேக எடுக்கிறீங்க, முன்னாடியே பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேகம் எடுக்கிறீங்கன்னு தெரியும். வேக எடுக்க வேண்டியது உங்கள் கடமை. இதற்கு முன்னாடி பண்ணுங்கிறதுக்காக தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டளித்தோம். பெண்களின் பேருந்துலையோ நீங்கள் கொடுக்குற பணம், இது எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்களால் அது உங்கள் கட்சிக்கு ஒரு அசிங்கம் பேர் இல்லையா? திமுகவுக்கு ஒரு அவப்பெயர் இல்லையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? இதை புரிந்து கொள்ளாமல் எப்போதும் போல் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கார்கள். இந்த சம்பவம் நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள், இதுவே வேறு எதிர்க்கட்சியாக இருந்தால் பெரிய சம்பவமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு வாக்குமூலம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டாவது விஷயம், மக்கள் யோசிக்கிறது என்ன? அந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்க வீடியோ ஒருத்தர் எடுத்து அந்த மாணவியிட்டிருந்து செல்ஃபோனை பிடுங்கி உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் மிரட்டுறாரு. அடுத்து 2 நாள் கழித்து மிரட்டுறாரு அப்படின்னா இது பெரிய நெட்வொர்க்கா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும். இதை களைய வேண்டியது அரசுடைய கடமை. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா 200 இலக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக சொல்லும்போது நம்மளும் சொன்னோம், ஆமாங்க இப்போ இருக்க நிலைமையில் திமுக தான் நம்பர் 1 இருக்குன்னு. ஆனால் வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் எந்தவித சமரசத்தையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கும்போது மக்கள் அந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். ஜெயலலிதா அம்மாட்ட நீங்கள் 1000 குறை இருந்தாலும் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குங்க. அந்த அம்மாவை பார்த்தா பயந்து நடுங்கணும் குற்றவாளிகள்லாம். இன்றைக்கி குற்றவாளிகள் பயந்து நடுங்குகிறார்களா? உடனே அமைச்சர் சொல்கிறாரு, இதை அரசியல் ஆக்காதீங்க. எதோ கோவி செலியன் சொல்கிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர், அரசியல் ஆக்காதீங்கன்னு. சரி, வேறு எதை அரசியல் ஆக்கிறது? நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணீங்க?
எதை கேட்டாலும் சாத்தான் குளம் சம்பவம் தெரியாதா, பொள்ளாச்சி சம்பவம் தெரியாதா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. தெரியாமையாக இருக்கும் நாங்கள்லாம். ஐயா அமைச்சர் ரொம்ப தாழ்மையாக கேட்டோம், எல்லாத்துக்கும் தெரியும். அதை சொல்லி தான் நீங்கள் வாக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத நம்பி ஏன் அதிமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடக்கூடாது? நீங்கள் அதை சொல்லி தானே வந்தீங்க. இப்போ நீங்கள் தப்பாக தானே பண்ணுறீங்க. உடனே இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே கிளம்பி வந்துடுறீங்களே. அப்போ திராவிட மாடல் ஆட்சியை தாண்டி வேறு அரசே இருக்கக்கூடாதா? இவர்களே கண்டினியூ பண்ணணுமா? யோசனை பாருங்கள். சரி, நீங்கள் அப்படி பண்ணாலும் தேனாரும் பாலாரும் ஓடிச்சுன்னா நாங்கள் ஏன் மற்றவங்களுக்கு ஓட்டு போடுறோம்? போன தடவை ஐயா ஸ்டாலினுக்கு தான் ஏன் ஓட்டு போட்டோம்? இந்த தடவை எம்பிலையும் 40க்கு 40 கொடுத்தேமே ஐயா, உங்களை நம்பி தானே கொடுத்தோம். பிஜேபி எதிர்ப்பு தொடர்ந்து சொன்னீங்களே. இப்போ பார்த்தா டங்ஸ்டன் பிரச்சனைக்கு நீங்கள் அதிமுகவை குறை சொல்கிறீங்க, அதிமுக உங்களை குறை சொல்லுது. உண்மையிலே யார் தான் பண்ணீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீட் தேர்வு ரத்து ஒரே கையெழுத்தில் நாங்கள் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத நம்பி தானே நாங்களுக்கு ஓட்டு போட்டோம். எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு ஒன்றிய அரசுக்கு, நாங்கள் வந்தால் நிமிர்ந்து நிற்போம். நீங்களே இப்போ என்னையா ஆச்சு? இது வரைக்கும் நீட்டை ஒன்றுமே பண்ணலையே. மறுபடியும் நீங்கள் அவரை சொல்கிறீங்க, அவர் உங்களை சொல்கிறாரு. உங்கள் ஆட்சியில் ஊழல் கட்சி அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு, நீங்கள் அவர்களை ஊழல் கட்சிங்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு உங்கள் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஆட்சியில் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. காவல்துறை கண்ணியமாக இருந்தது எங்கள் ஆட்சியில் எடப்பாடி சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஆட்சிங்கிறீங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை உயர்ந்த இடத்தில் இருந்ததுன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் சொன்ன பல திட்டங்களை தோற்றுவித்தோம், அதை தான் இன்றைக்கி ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள் எதை தான் நம்புறது நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்கக்கூடாது? தொடர்ந்து மக்கள், நீங்கள் அவரை குறை சொல்கிறீங்க, அவர் உங்களை குறை சொன்னால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்புறம் புதுசாக வரக்கூடிய விஜய்க்கு மட்டும் ஆதரவு தெரிவிச்சா, ஐயோ விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டிங்க, பிஜேபியோடைய பீட்டம், அவர் தான் பாசிசம் பிஜேபின்ட்டார், அப்புறம் என்னங்க பீட்டம், ஏன் இவ்வளோ வேகமாக கொந்தளிக்கிறீங்க? ஒரு விஷயத்தை திராவிட மாடல் ஆட்சியை விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா அது திமுகவுடைய உடன்பிறப்பாக இருக்கணும். இல்லை முரசொலியில் தான் அப்படி எழுதுவாங்க அவங்க பத்திரிக்கை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நமது எம்ஜிஆரில் அவங்கள பற்றி எழுதுவாங்க. நடுநிலையாக யாரும் பேசக்கூடாதுங்கிறதே என்ன ஒரு விதமான அதே ஒரு பாசிசம் தானே. இந்த விஷயத்துக்கு என்ன பதில்? சேம் ஆன் யூ ஸ்டாலின் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்னப்பா ஸ்டாலின் அவர்கள் ஓடி 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 எல்லா இடத்தையும் உழைச்சிட்டு இருக்காரு, அவரை பற்றி இந்த மாதிரி செய்திகள் நமக்கும் ஆசையா? ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கணும்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்க நிலைமையில் என்ன நடக்குது? ஏங்க ஒரு பிரச்சனை வந்தவங்க தானே பேசிடுறோம். அண்ணாமலை உடனே ஃபோட்டோலாம் போடுறாரு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஒரு ஃபோட்டோ வைத்து திமுகவோட நெருங்கி இருக்காரு அப்படின்னு குறை சொல்கிறத நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா ஃபோட்டோ ஒரு அரசியல்வாதி கூட நிறைய பேர் எடுப்பாங்க ஃபோட்டோ. அது யாரெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. இப்போ ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் அண்ணாமலை கூட ஃபோட்டோவில் இருந்தது, அதெல்லாம் ஆருத்ரா கோல்டு அவர் மேலே திமுக குற்றச்சாட்டுச்சு. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். அவருக்கு போஸ்டிங் போட்டீங்க. இப்போ இவர் சம்பந்தமான பின்னணி இனிமேல் தான் வரும். முதல் கட்டமாக உதயநிதி ஸ்டாலினோடையும் நம்ம மாசுவோடையும் ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவை வைத்து அண்ணாமலை சொல்கிற தகவல் மக்கள்கிட்ட எடுபடாதா? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் உங்களை ஏன் நம்புகிறார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மோடியை பயங்கரமாக எதிர்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஏதோ எதுக்குறீங்க, ரொம்ப உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எடப்பாடி எதுக்கல, பரவாயில்ல, நீங்கள் தான் எதுக்குறீங்களே, உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். இந்த மோடி எதிர்ப்புன்னு எவ்வளோ நாள் இதையே சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்க போகிறோம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் காலை உணவு திட்டம், பெண்களுக்கான விடியல் பயணம், ரைட்டு, பெண்களுக்கான விடியல் பயணம் நிறையா பெண்களுக்கு பண்ணுறீங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு இருந்தால் அது எந்த மாதிரியான மனநிலையை மக்களிடம் பாதிக்கும்? தொடர்ந்து 3 சம்பவங்கள்ங்க, 3 முக்கியமான இடம். ஒன்று நீதிமன்றம், இன்னொன்று மருத்துவமனை, இன்னொன்று படிக்கக்கூடிய இடம். இந்த 3 அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட இது எந்த அளவுக்கான கொந்தளிப்பை ஏற்படுத்தும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே வேறு ஏதாவது ஒரு சம்பவம் ஏதோ ஸ்டேட்டில் நடந்தது எவ்வளோ நம்ம பொங்கியிருப்போம். பாசிச பிஜேபி ஆட்சி மோசம், உஜ்ஜயினியில் நடந்த பிரச்சனைக்கு நம்ம பொங்குனமா இல்லையா? நிர்பயா வழக்கில் இந்தியா முழுக்க பெரிய அலறல் வந்தது. ஏன் இந்த பிரச்சனைக்கு பெருசாக குரல் வரல தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சி. உண்மையிலே சொல்கிறோம், ஸ்டாலின் அவர்கள் முகத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எதுவும் பேச மாட்டுறாங்க. சரிப்பா, இப்போ பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இப்போ நம்ம இந்த வழக்கு சொல்கிறோம்ல, இப்போ இந்த 3 சம்பவத்தை சொன்னோம்ல, இதே மாதிரி பட்டியலிடட்டுமா? இந்த 3.5 வருஷத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு லாக்அப், மரணமாகட்டும், சொல்லிகிட்டே போகலாமா? எவ்வளோ நம்ம சொல்ல முடியும்? சரி, ரைட்டு, பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல? எல்லையை மீறி போனால் இப்போ திமுகவுடைய ஆதரவாளர்களை இதை ஏற்றுக்குவாங்களா? நம்ம கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைங்க, இது அதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்த உடனே துப்பாக்கி ஏந்திய போலீஸ், மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்தால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ், மழை வெள்ளம் வரும்போது 2 நாளைக்கு முன்னாடி தூர்வாடுறீங்க. இதெல்லாம் முன்னாடியே இந்த ப்ரிப்பரேஷன் ஏன் இல்லை? அமைச்சர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை.
இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டோம், விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டோம். நிறைய பேர் அதாவது என்னென்னா இன்றைக்கி மொத்தமாக ஊடகங்கள் பாருங்கள், ஒரு சில ஊடகங்களை தவிர பெரும்பாலான ஊடகங்கள் திராவிட மாடல் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை, உலகத்திலேயே இப்படி தான் பெட்டர் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி ஏங்க நீங்கள் பார்க்குற மக்களை ஏமாற்ற முடியுமா? அவங்க மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இன்றைக்கி திமுக உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் இல்லைங்கிறாங்க. நிர்வாகிகள்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் ஊரில் ஒரு நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க உட்கட்சி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. அதாவது என்ன, எல்லாம் ஒரு கட்டணம் நல்லா இருக்குது, ஒரே ஒரு ஆட்டினீங்கன்னா மொத்தமாக உதிர்ந்துடும். அதுதான் இப்போ திமுக இருக்கக்கூடிய நிலைமை. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி நியாயப்படுத்துறது? இப்போ இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபி தமிழிசை தலைமையில், அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் நிறைய கண்டென்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறார் ஆளுநர். இப்போ ஆளுநர் உள்ளே வர மாட்டாரா? ஆளுநர் அவர் இந்த கல்வித்துறை சம்பந்தமான பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்குது, ஆளுநர் இப்போ வருவார் கண்டிப்பாக. அவர் ஏன்னா நேற்று தான் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதை உண்மையிலேயே சொல்கிறோம், இதை பெரிய அளவுக்கு ஆக்காதது எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் தான். இது பெரிய அளவுக்கு ஆக்கியிருக்கலாம். இதே ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எப்படி போயிருக்கும்? விஜய் அவர்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருந்தார், அவர் ஒரு அறிக்கையோடு விட்டுட்டார். நிர்பயாவுடைய அந்த திட்டத்துக்கு பணம் வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து இதுக்கு செலவு பண்ணுங்கள், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இடித்துரைப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடான். இது தெரியாமல் யாராவது ஒருத்தர் குறை சொன்னால் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி விமர்சிக்கிறது, அவர் எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருக்கான்னு விமர்சிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதை நீங்கள் ஏதாச்சும் எதையோ பண்ணலாம். அடுத்து 2026 எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. 2026 உங்களுக்கான பிரச்சனை. நானும் மற்றவங்களோ சொல்லிலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுடைய தின வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இது வரும், கண்டிப்பாக வரும். இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா? இன்றைக்கி அண்ணாமலை வெளியிட்ட ஃபோட்டோ, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தப்பி போனார், அடிபட்டுருச்சுங்கிறீங்க, எல்லாம் ஓகே. அவருக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? இவ்வளவு ஒரு தைரியமாக பண்ணக்கூடிய அப்படின்னா என்னென்னா பயம் இல்லை, வந்துடலாம். அந்த பயம் தான், அந்த பயம் இல்லாத அளவுக்கு பண்ண வேண்டியது தமிழக அரசினுடைய கடமையா இல்லையா? ஒரு சாத்தான்குளம் பிரச்சனையை இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். துப்பாக்கி சூடை பற்றி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு தீராத படி அல்லவா? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி மக்கள் ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கி வெற்றிடம் நம்ம சொல்கிறோம். ஏன் வெற்றிடம் இருக்குது? யாராவது இப்போ விஜய் வந்தபோது இந்த அளவுக்கு என் மக்கள்கிட்ட பேசப்படுது. ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு ஒரே வார்த்தை சொன்னதுனால தாங்க இவ்வளோ ஃபேமஸ் ஆனார். ஏன் ஃபேமஸ் ஆனார்? இந்த ஒரு வார்த்தை எதிர்கட்சி சொல்ல அவர் சொல்லிட்டாரு. மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக அரசு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். இதை பற்றி விரிவாக பேசுகிறதுனா மணல் பிரச்சனையில் இடி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாங்க. அப்புறம் இடி வேகமே எடுக்கலை. செந்தில் பாலாஜி மேலே காட்டின இடியுடைய வேகம் இன்றைக்கி மற்ற துறையில் இருக்கா? எத்தனை அமைச்சர்கள் மேலே இடி குற்றச்சாட்டு இருக்குது, ஏன் இடி குற்றச்சாட்டு வரல? நீங்கள் நம்ம உடனே நீங்கள் கேட்பீங்க, ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடப்பாடியை இடி கேஸை கொடுக்கல, சிபிஐ எடப்பாடி பக்கம் போகல, அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். அப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீன்னு கேள்வி வருமாறுவா? செந்தில் பாலாஜியை தாண்டி எப்படிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க மேலே ஆக்ஷனே எடுக்காமல் இருக்காங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாணய வெளியீட்டு விழாக்கு நீங்களே ஒரு உங்களுக்கு ஜென்ம பகை. இப்போ ஜெயலலிதாவும் கலைஞர் இருக்கார், அவங்க ஃபங்க்ஷனுக்கு ஜெயலலிதா ஃபங்க்ஷனுக்கு கலைஞர் வருவாரா? அதே போல் உங்கள் நாணய வெளியீட்டு விழாவுக்கு கரெக்டாக வராரு ஐயா ராஜ்நாத் சிங் வராரு, அண்ணாமலையை போக சொல்கிறாங்க, அவரும் போகிறாரு. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடனே பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் தராரு. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எத்தனை தடவை கேட்டார், அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? எதிர்கட்சி தலைவரை கொடுத்துருக்கணும்ல. அப்போ ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? ஏங்க ஓபிஎஸ் இபிஎஸை பார்க்க நேரம் இருக்குது, என்ன பார்க்க நேரம் இல்லையான்னு கேட்டாரா? இப்போ எப்படி உடனே கொடுக்குறீங்க? ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய 22 எம்பிக்கள் உண்டா இல்லையா? திமுக தயவு இன்றைக்கி தேவையில்லை பிஜேபிக்கு. அது எப்படிங்க இடி ஒரு இன்ச்சு கூட போக மாட்டேது? கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ தூக்குறீங்க. கெஜ்ரிவாலுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க. ஆனால் திமுக மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர். செந்தில் பாலாஜியை தாண்டி இடி இங்கே தமிழ்நாட்டில் யார் மேலே பெருசாக மூவ் பண்ணிக்கிறது, வேகமாக மூவ் பண்ணிக்கிறது? மணல் பிரச்சனையை பற்றி என்னாச்சு? இப்போ பக்கமாக பேசுனாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்போ மக்களுக்கு புரியாதா? இன்றைக்கி மக்களுக்கு தெரியாமையாக இருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்களுக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்காங்களா? திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வெளியில் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். எடப்பாடியும் அப்படி தான் இருக்கார், இவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது மோடி தமிழகத்துக்கு வரும்போது எடப்பாடியை ஆதரவு தந்துட்டார், நாங்கள் கோபேக் சொன்னோம். இப்போ எடப்பாடி அமைதியாயிட்டார். நீங்கள் வரவேற்கிறீங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நிர்வாகத்துக்காக நாங்கள் வரவேற்கிறோம். இதுதானுங்க எடப்பாடி பண்ணார். மக்கள் யோசிப்பாங்க, நியாயமாக பேசுங்க. இப்போ எடப்பாடி மேலே நிறையா தப்பு இருக்குங்க, ஒத்துக்கிறோம். பிஜேபி எதுக்கு மாட்டார்? ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இவர் கோபேக் மோடி சொல்லியிருக்கணும், சொல்லலை. அது ஒரு தப்பு. அந்த ஒரு தப்பை அதிமுக பலவீனமாக இருக்கிறதுங்கிறத ஒன்றை வச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இதுக்கு உங்கள் கூட்டணி கட்சி எல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க. இப்போவே ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டார், நிறைய இடத்துல புகைய ஆரம்பிச்சிருச்சு.
எதிர்க்கட்சிகள் நீங்கள் நினைக்கிறீங்க எதிர்க்கட்சிகள் வலுவா இல்லைன்னு, கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏதாவது ஒரு கேட்டால் அவருக்கு வேலை இல்லை இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறது சரியா? நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதை யாராவது கேட்டோம்னா உடனே அவங்கள பற்றி சேற்றை வாரி இறைப்பது. இன்றைக்கி இந்த சம்பவத்தை முழுக்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பத்திரிக்கையில் விலாவரியாக போட்டாங்க. அதெல்லாம் பேசினோம்னா டூரேஷன் அதிகமாகும். அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இதனால் என்ன விளைவு? இந்த ஷேம் ஆன் யூ ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் மற்றதெல்லாம் ஃபேமஸ். இப்போ வந்து கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, திமுக கொடி பறக்குது இப்படின்னு சொல்கிறது ஃபேமஸாக? இந்த வார்த்தை ஃபேமஸாக? இதற்கு யார் காரணம்? கள்ளச்சாராய மரணம் நடக்குது. மரணம் நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம சிபிஐ வேணான்னு சொல்கிறோம். கரெக்டாக? திடீர்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது சஸ்பெண்ட் ஆன அதிகாரிகளுக்கு ஏன் டக்குன்னு நீங்கள் போஸ்டிங் போட்டிங்கன்னு கேட்குறாங்க. ஏன் போட்டிங்க? ஒரு அதிகாரியை தண்டித்தால் தானே மற்ற அதிகாரிகளுக்கு பயம் வரும். நேர்மையான கடமையாற்ற எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறையில், உயரிய அதிகாரிகள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் உண்மையிலே நம்ம போட்டுறோம். ஏன்னா அவங்களுடைய நீங்கள் என்ன நிறைய பேர் அவங்கள வந்து சில பேர்லாம் குறை சொல்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு நீ பண்ணுற தவறுனால ஒட்டுமொத்த காவல்துறைக்கு கெட்ட பேரா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். உடனே அவங்கள வந்து தப்புன்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கள்ளச்சாராயத்துக்கு ஒரு 3-4 பேர் பிரச்சனைங்கும் போது அதை ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க? அப்போ அதிகாரிகள் ஆட்சி நடக்கிறதுன்னு சொல்லி உண்மையாயிடுச்சு. நேர்மையான அதிகாரிகள் புறந்தொல்ல படிக்க வேலுமுருகன் சொல்கிறாரு உங்கள் கூட்டணி கட்சியில். தமிழ்நாடு முழுக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எத்தனை பேர் அவங்க எத்தனை பேர் இவங்கன்னு கணக்கு சொல்கிறாரு. உங்கள் கூட்டணி கட்சி உண்டா இல்லையா? இதெல்லாம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம். இந்த விஷயத்தை ரொம்ப பேச வேணாம், மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது இப்படியே சென்றால் 2026 200 இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். 20 கூட ஜெயிக்க முடியாது இப்படிலாம் போச்சுன்னா. ஏன்னா இந்த அளவுக்கு கோபம் ஆக என்னென்ன மக்களுடைய கோபம் என்ன ஆகும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தாங்க நம்பர் 1, மாற்று கருத்தே இல்லைங்க. கண்ணுமைக்கும் நேரத்தில் எல்லாம் கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாரும் பெரிதுபடுத்தினால் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? பண்ணணுங்கிறோம். ஜனநாயகத்துக்கு அதுதான் நல்லது. திமுகக்கே அதுதான் நல்லது. மக்களுக்கு சிந்திச்சாதான் நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.